உலகம் முழுவதுமே தடுப்பூசி போடுதல் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. காரணம், ஒரு வரும் நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லது தொடர்ச்சியாக காலகாலமாக இருந்து வரக்கூடிய நோய்களிலிருந்து நம்முடைய சந்ததியினரை தற்காத்துக் கொள்வதற்காக, அதிலிருந்து பாதுகாப்பதற்காக தடுப்பூசி, சொட்டு மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்தியாவில் போலியோ உள்ளிட்ட பல நோய்களில் நாம் இதற்கு வெற்றியும் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எம்ஆர் தடுப்பூசி அப்படிங்கிறது துவங்கி இருக்கு. இன்று முதல் போடப்பட்டு இருக்கு. இந்த தடுப்பூசி குறித்த பல வதந்திகளும் இன்னொரு புறம் உருவாகிட்டே இருக்கு. இந்த வதந்தி, இந்த தடுப்பூசி குறித்த ஒரு தொகுப்பு இருக்கு. இந்த தொகுப்பிலிருந்து நாம் இந்த நிகழ்வை நகர்த்தலாம். கண்டுபிடிப்புகளில் மிக உயரிய கண்டுபிடிப்பு மருந்துகள். நோயுற்று இறந்து கொண்டிருந்த மனித இனத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்ததுதான் மருந்துகள். நோய்வாய்ப்படும் போது அதனை குணப்படுத்துவதோடு நிற்கவில்லை மனித சமூகம். எதிர்காலத்தில் அந்த நோய் வராமல் தடுக்க முயற்சி மேற்கொண்டதன் விளைவுதான் தடுப்பு மருந்துகள். 1796ஆம் ஆண்டு மருத்துவர் எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மை தடுப்பூசியை கண்டுபிடித்தார். இதுதான் தடுப்பூசி உலகின் புரட்சியாக அமைந்தது. 1802ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் மும்பையில் அண்ணா தாஸ்லால் என்ற 3 வயது சிறுவனுக்கு பெரியம்மை தடுப்பூசி போடப்பட்டதுதான் இந்தியாவில் தடுப்பூசியின் தொடக்கமாகும். 1892ஆம் ஆண்டு நாட்டில் அனைவருக்கும் தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்ற கட்டாய சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆரம்ப காலம் முதல் ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியாக தடுப்பூசிகள் போடப்பட்டன. 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஒரே நேரத்தில் பல நோய்களுக்கு பென்டோவேலண்ட் எனும் கூட்டு தடுப்பூசி போடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தடுப்பூசிகளை அரசே மக்களுக்கு வழங்கியதன் மூலம் 2012ஆம் ஆண்டு போலியோவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடும், 2014ஆம் ஆண்டு போலியோவே இல்லாத நாடாக இந்தியாவும் மாறியது. மேலும் தடுப்பூசிகள் மூலம் தட்டம்மை, ரூபல்லா, பிளேக், காலரா போன்ற கொள்ளை நோய்கள் பரவுவது தடுக்கப்பட்டது. 1980க்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்மால் பாக்ஸ் வியாதியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த பெரியம்மையை, இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். இது ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு ரெவல்யூஷன். தடுப்பூசியில் திட்டத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக போலியோ எடுத்துக்கிட்டோம்னா 2012க்கு அப்புறம் நம்ம போலியோ இல்லாத உலகத்தை நம்ம தமிழ்நாட்டில் படைச்சிட்டோம். இன்னும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா, இந்த மாதிரி சில நாடுகளில் போலியோ இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் நோயே கிடையாது. இந்த இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அரசாங்கத்தால் கடும் முயற்சியால் மீசில்ஸ், ரூபல்லா, இந்த எம்ஆர் என்ற ஒரு தடுப்பூசி பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 9 மாதம் முடிஞ்ச குழந்தைகளிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசிகள் குறித்த சந்தேகங்களும் வதந்திகளும் கூட மருத்துவத்துறையில் புதிதல்ல. எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மை தடுப்பூசி கண்டுபிடித்த போதும் கூட அவரது கண்டுபிடிப்பை மக்கள் நம்பவில்லை. பின்னர் அவர் தனக்குத்தானே தடுப்பூசி செலுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 1796லேயே இந்த நிலைமை என்றால், தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் தடுப்பூசிகள் குறித்த வதந்திகள் மிக எளிதாக சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை சென்றடைந்து விடுகின்றன. இதுபோன்ற வதந்திகளை மக்கள் மருத்துவரை அணுகி தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். 1985 முதல் எம்ஆர் எனப்படும் தட்டம்மை, ரூபல்லா தடுப்பூசி இந்தியாவில் வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த தடுப்பூசி தற்போது அரசால் இலவசமாக வழங்கப்படும் போது வதந்திகள் பரவுவதை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டாக்டர் சொல்கிறது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். டாக்டர்கிட்ட கேட்டு டாக்டர் தான் சொல்கிறாங்க ஊசி போட சொல்லி, அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதைப்படி தான் நாங்கள் கேட்குறோம். ஸ்கூலில் தடுப்பூசி போடுறதுக்காண்டி கொடுத்தாங்க. அதனால் டவுட் பட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இப்போ போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு தைரியமாக போகிறோம். மேலும் வதந்திகள் பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் என தடுப்பூசிகள் குறித்த விழிப்புணர்வு சுகாதாரத்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு இது குறித்த கையேடு வழங்கப்பட்டு மக்களின் சந்தேகங்களை போக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.